பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. அருமையான தேவ மக்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு அழகான வார்த்தை. நிறைய பேர் நம்மளை வாழ்த்தி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வாழ்த்துதல் நிறைய பேர் வாயில வார்த்தைமா நல்லா இருப்பப்பா அப்படின்ற வார்த்தையே பல இடத்துல கேட்க முடியுது. சில ஆசிரியத்துக்கு வேறு சாபமான வார்த்தை சொல்லுவாங்க. அதில் இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், இன்று முதல் டுடே இட்செல்ஃப் ஐ வில் பிளஸ் யூ அப்படின்னு ஆண்டவர் பல இடத்துல சொல்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், என்னை நம்பினவனுக்கு நான் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அப்போ ஆசீர்வாதம் என்பது அதில் ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று இந்த பூமியில் வாழக்கூடிய ஆசீர்வாதம், நல்ல தீர்காயுசு, சொத்து, சுகம், பிள்ளை, மனைவி, நோய் இல்லாத வாழ்வு, இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு, சமாதானம், நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வேண்டிய சூழ்நிலைகள். இன்னைக்கு மனித இந்த ஆசீர்வாதத்துக்காக முற்படுகிறான். இதுல ஒரு கூட்டம் இந்த பூமியில எதனா இல்லாமல் போகலாம். திருவள்ளுவர் சொன்னார் பார்த்தீங்களா, பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை. இது ஒரு கேட்டகரி. பொருள் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நாலு பேர் மத்தியில் நம்ம மேன்மையாக இருக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும், கஷ்டம் இல்லாத வாழணும் அப்படின்னு அந்த பண ஆசை, பொருள் ஆசையிலே நிறைய பேர் அதுக்காக கடவுளை தேடுவது கூட அதுக்காக தான். சொத்து கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா, இறை நம்பிக்கையை எதுக்காக வளர்த்துக்கிறான், எதுக்காக தெய்வத்தை தேடி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதனா கிடைக்கும், நான் நல்லா இருக்கணும், என்னை கடவுளை நான் ஆஸ்வதிக்கணும் அப்படி போகிற கூட்டம் ஒன்று உண்டு. ரெண்டாவது ஒரு கூட்டம், இந்த பூமியில் சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை, பொருள் இல்லாததற்கு இவ்வளவு இல்லை, அருள் இறைவனுடைய கருணையும் அன்பும் அந்த தெய்வம் மன்னிப்பு இல்லைன்னா அந்த மோட்ச வாழ்க்கை கிடைக்காது என்று நம்புகிற ஒரு கூட்டம் உண்டு. இதுதான் நீதிமொழிகள் 3:16 அவர் வலது இடது ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை நான் தருவேன் வாக்கப்படும். வலது கை ஆசீர்வாதம், இடது கை ஆசீர்வாதம். வலது கையில தீர்காசு, இடது கையில செல்வமும் கனவும் இருக்கிறது. அப்ப தெய்வம் இன்னைக்கு அவரை நம்பினவர்களே, அதுதான் நீதிமொழிகள் 10 சொல்ற கர்த்தரின் ஆசீர்வாதம், இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதில் என்ன இல்லை, வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது. தேவ மக்களே, அவரை நம்பினவர்களை, அவரை தேடினவர்களை அவரை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறார். நீ நினைக்கிற இந்த ஆசீர்வாதம், நிறைய பேர் சொத்து வச்சிருக்கான், சுகம் வச்சிருக்கான், மேன்மையா இருக்கான், ஆனா அவன் நிம்மதியா இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இறை பக்தியா இருக்காங்க, கடவுள் நம்பி யோகியமா இருக்கிறாங்க, ஆனா பொருள் இல்லாம, நன்மை இல்லாம, வேதனைப்பட்டு சிலர் நிந்திக்கக்கூடிய நிலையில வாடுகிறாங்க. இதுதான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளை எல்லாம் என்னிடவாங்க, நான் உனக்கு இளைப்பார்கள், நான் உன்னை பிளஸ் பண்ணுகிறேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். தேவ மக்களே, சைமல் டனிசா உங்களுக்கு இதையும் தருவார், அதையும் தருவார், நித்திய வாழ்வை தருவார், இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்வை தருவார். நான் இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். தேவ மக்களே, உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள்லாம் இந்த எண்ணங்களிலே கொஞ்சம் இறைவனுடைய பக்கமாக திரும்பினா, ஒரு நோக்கத்துக்கு விரும்பினா அற்புதம் செய்வார். இது ஆபிரகாம் என்ற மனிதனுக்கு குழந்தை இல்லை. அவர் சொன்னார், எனக்கு உன்னை நான் ஆஸ்வதிப்பேன். எப்பயுமே மனிதன் ஆசீர்வாதத்தை ஈஸியா பெற விரும்புகிறான், கிடைக்க மாட்டேங்குது, நினைத்தான் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? தேவன் மனிதனுக்கு ஒரு நிபந்தனைகளை, ஒழுக்க விதிகளை வைத்திருக்க, ஒழுக்க விதிகள். ஆபிரகாம் சொல்கிறார், நான் உன்னை ஆஸ்வதிக்கும் என்ன, உன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு வரணும். அப்ப தூய வாழ்க்கைக்கு நீ வரணும், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வரணும். எப்படி நீ பிறந்த நாள் மேற்கொண்டு உன் வாழ்க்கையில சில தவறுகள், குறைகள், அந்த குடும்ப சூழ்நிலை, குடும்பங்களுக்கு ஏற்ற புத்தி, அந்த ஊருக்கு ஏற்ற புத்தி, இதெல்லாம் தேவன் விரும்புகிறபடி. அதான் மோசையை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து ஊழியத்தை கொடுப்பதற்கு மோசைக்கு என்ன சொல்ல, இருக்கிற பூமி அது பரிசுத்தமுள்ள பூமி, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, உன் கூட நான் பேசுறேன்னா உன் பாதரட்சைகளை கட்டு. பாதரட்சைகள் என்ன அர்த்தம்? அது நீங்க வாழ்க்கையில நீங்க போகிற அன்றாட வாழ்கிற வாழ்க்கை முறைகளை மாத்திக்கணும். 1 ராஜாக்கள் 21:27 ஆகாப் என்ற ஒரு அரசன் துன்மார்க்கமா வாழ்றான், கடவுளோட கோபம் ஜாஸ்தியா இருக்கு, உன்னை கொன்றுவேன், உன் சந்ததி இப்படிலாம் பண்ணிடுவேன் கர்த்தர் எச்சரித்த உடனே அவன் என்ன பண்ணான்னா மனம் திரும்பினான். அப்ப இறைவனுடைய ஆசை எப்படி வரும்? அவன் மனத்தாழ்மை நடந்து கொண்டான். அவன் உயிரோடு இருக்கிற நாடெல்லாம் மனத்தாழ்மை. நீங்க கூட ஏசப்பாவுடைய தெய்வத்தினுடைய ஆசிரியத்தை பெறணும், அவர் ஆசிரியத்துக்கு நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும்னா கொஞ்சம் மனத்தாழ்மையா, இவங்கெல்லாம் நீங்க கர்வமா, தீவிரா, ஒரு மாதிரி கீழ்ப்படியாம, மற்றவங்க இருக்கிற மாதிரி, முகம் சுளிக்கிற மாதிரி உங்க பேச்சோ செய்கையோ இருக்கும் என்றால் 2 ஆசீர்வாதத்தை நீங்க எழுதுறீங்க. ஒன்று மனுஷனால் உண்டாகிற ஆசீர்வாதம், ஒன்று இறைவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாதகனாய் குழந்தையை பிறந்த போது அவர் எப்படிப்பட்டிருந்தாராம்?
மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கும், அந்த எந்த மனுஷன் அவங்களுக்கு ஒட்டவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு மனுஷ தயவு இருக்கும், ஆனா அவங்களோட வாழ்றதுக்கு பணம் இருக்காது. அதனால தான் நமக்கு மனுஷ தயவு வேணும், தேவ கிருபை. இந்த 2 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவ மக்களே, இன்றைக்கு அவரை பார்த்து அழைத்தார் விசுவாச தகப்பனாய். அவர் வாழ்க்கையில் வந்த சோதனை, பாடு, கஷ்டம் எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ண, தெய்வத்தை சார்ந்து வாழ்ந்தான், தேவ நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் 2 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றான். இந்த பூமியிலே அவன் ஆஸ்தி தாங்கக்கூடாத ஆஸ்தி அது. அவன் திரளாய் பெரியவனாய் இருந்தான். அதே வேளை பிதாவின் படியில் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு கூடிய நித்திய வாழ்விலே அவன் உயர்ந்தவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்வில் கூட அப்படிப்பட்ட மேன்மை கணத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் சோதனை, பாடுகளிலே, நிந்தைகளிலே நீ எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தை தவறவிடாமல் பூமிக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் சித்தமுள்ளவராக ஆயத்தவனாயிருங்கள். இதைத்தான் ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வாதம். வானத்தின் பணியினாலே பூமியின் கொழுமையினாலே தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் பணி பரலோக ஆசீர்வாதமும், பூமியின் கொழுமை கர்த்தர் நன்மை தருவார். பூமி தன் பலனை கொடுக்கும். நீ செய்கிற தொழில், வருமானம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.